ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, HTML அதுல செஷன் 17 பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, HTML-ல மீடியா. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, HTML-ல இருக்கிற பேசிக்கான டாக்ஸ், எலமெண்ட்ஸ் எல்லாமே அ கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து CSS ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 4 டாபிக் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இது HTML மீடியால நம்ம இன்னைக்கு எதுவும் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ மீடியா டேக்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மீடியானாவே தெரிஞ்சிரும். ஸோ வீடியோ, ஆடியோ, இமேஜ் ஸோ இதுதான் ஓகேங்களா. யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம உள்ள கொண்டு வருவோம். பிளக்கின்ஸ் ஆட் பண்றது. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ட உள்ள கொண்டு வரணும் ப்ரௌசர்ல அப்படின்னா, இந்த டேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, HTML மீடியா அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இமேஜ் டேக். ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ மீடியாங்கிறதுனால இப்பவும் நம்ம பார்த்துரலாம் ஓகேங்களா. அப்புறம் ஆடியோ, ஆடியோங்கிற ஒரு டேக். அப்புறம் வீடியோ அப்படிங்கிறது ஒரு டேக் இருக்கும். அ அப்புறம் ஐஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. ஐஃப்ரேம் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ம் மீடியா HTML மீடியா பத்தி பார்க்கறதுனால இத திருப்பி ஒரு டைம் பார்த்துரலாம். ஓகேங்களா. ஈஸி தான். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிளா பார்க்கலாம். மீடியா டேக் ஐஃப்ரேம் பத்தி டீட்டெயிலா பார்க்கணும்னா, HTML செஷன் அது பாருங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்லேருந்து அதுலேருந்து நான் மீடியா டேக் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதுல நம்மளுக்கு எப்பவும் போல விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுல ம் இது ஆல்ரெடி பார்த்தது அந்த டாக்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்து விட்றோம். ப்ரீவியஸ் செஷன் 16ல பார்த்தோம். ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது HTML SVG செஷன் 17 ஓகேங்களா. ஸோ 17 சாரி 17 ஓகேங்களா. ஓகே. ம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து mysvg.html அப்படிங்கிற பேர்ல நான் ஆல்ரெடி இத சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா சிஸ்டத்துக்கும் நம்ம இதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து மீடியா பார்க்கறதுனால, இத நான் என்ன பண்றேன்னா, ரீநேம் குடுக்குறேன். ஓகேங்களா. ரீநேம் என்ன குடுக்குறேன்னா, அ மை மீடியா அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா. mymedia.html இப்ப சேஞ்ச் பண்றேன். ஆ இப்ப இத வந்து HTML செஷன் 17 ஓகேங்களா. அப்படி மட்டும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே. இத நான் வந்துட்டு சேவ் பண்ணிட்டு H1 டாக்ல போடுறேன். HTML மீடியா அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரௌசர்ல வந்திருக்கான்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மை மீடியா அப்படின்னு ஒரு ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அத டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ ஜூம் பண்ணிக்கிட்டோம். HTML மீடியா அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஓகேங்களா. இதுல அ HTML மீடியால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இமேஜ் டேக் வந்து அ கிரியேட் பண்றது. ஓகேங்களா. ஒரு இமேஜ் எலமெண்ட்ட நம்ம எப்படி வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே. இதுல இமேஜ் எலிமெண்ட் உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம எப்பவும் போல இமேஜ் அப்படிங்கிற ஒரு டேக் குடுப்போம். ஓகேங்களா. அது செல்ஃப் க்ளோசிங் டேக் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கும். சோர்ஸ் ஆட்ரிபியூட் இருக்கும். அப்புறம் அ அந்த இமேஜ்க்கு உண்டான ஆல்டரேஷன் என்ன குடுக்குறோமோ அது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இமேஜோட விட்த் அண்ட் ஹைட்ட கூட நம்ம செட் பண்றோம்னா செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுல நம்ம என்னன்னா லோகோ டாட் ஜேபிஜி அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து இந்த ஃபைல் இந்த இடத்துலயே வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க ஃபோல்டர பார்த்தா தெரியும். இந்த லோகோ தான். ஸோ இந்த லோகோ நம்ம இந்த இடத்துல இருக்குது. ஃபைல் பக்கத்திலேயே இருக்கு. அதனால நம்ம எந்த பாத்தும் சூஸ் பண்ணாம டைரக்ட்டா அ லோகோவோட பேர எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஒரு வேள பாத் சூஸ் பண்ணணும்னா, அ அந்த ஃபோல்டருக்குள்ள இருந்து அந்த கரெக்ட்டான பாத் எடுத்து இங்க போடுவோம். ஓகேங்களா. அந்த ஃபார்மேட்ட கண்டிப்பா குடுக்கணும். ஸோ இமேஜ் டேக்ல வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ல இமேஜ் டேக் பத்தி நான் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட்ல மை அ இமேஜ் அப்படின்னு குடுக்குறேன். அந்த இமேஜ் வந்து ஒரு வேள ஒர்க் ஆகலன்னா, இந்த ஆல்டரேஷன் டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும். அதுக்காக தான் இது. ஓகேங்களா. இத நாம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, இங்க ப்ரௌசர்ல போயிட்டு நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிரும். ஓகேங்களா. ஸோ மீடியா டேக்ல இமேஜ் டேக்கும் நம்மளுக்கு ஒண்ணு. ஓகேங்களா. இதுவும் ஒண்ணு. ஓகே. இத வந்து நமக்கு இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விடலாம். ஓகேங்களா. ஸோ இல்லன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி, ஆ இன்னமும் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா, ஒரு 250 அப்படின்னு குடுக்குறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 50 அப்படின்னு குடுத்துட்டேன். குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு, கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு இங்க குடுத்துட்டேன். ஓகேங்களா. HTML மீடியால உங்களுக்கு இதா இருக்கு. ஓகேங்களா. இது ரொம்ப பெருசாவும் இருக்கு. நான் 50 குடுக்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கீழ தெரியணுங்கிறதுக்காக ஒரு
ஆர்டர்ல வரணுங்கிறதுக்காக நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? HTMLல இப்ப மீடியால நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இமேஜ். இந்த இடத்துல வேணா ஒரு ஹெச் H4ல ஒரு டைட்டில் போடுறேன். இமேஜ் எலிமெண்ட் ஓகே. இமேஜ் எலிமெண்ட் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? இமேஜ் எலிமெண்ட்ன்னு இருக்குது. நம்ம இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் எலிமெண்ட் இங்க இருக்கு. ஓகே. இப்ப இதுல அடுத்தது இன்னொரு H4ல நான் என்ன டைட்டில் போடுறேன்னா, அ ஆடியோ டேக். ஆடியோ எலிமெண்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஓகேங்களா? ஆடியோ எலிமெண்ட்ன்னு போட்டுட்டு, இப்ப இதுக்கு கீழ ஆடியோ எலிமெண்ட் இன்சர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு இங்க என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ஆடியோ எலிமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சில டேக் வேணும். ஓகேங்களா? அதுக்குள்ளார யூஸ் பண்ற டிஃபால்ட்டா யூஸ் பண்ற ஒரு சில இது வேணும். ஓகேங்களா? ஸோ AUDIO ஆடியோன்னு போட்டேன். ஸோ அத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இத க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம இன்லைன்ல குடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துலயும் நம்ம இன்லைன்ல குடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்லைன்ல குடுக்குறதுக்கு என்ன குடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல ஆடியோ ஃபைல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோர்ஸ் அப்படின்னு ஒரு அ டேக் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோர்ஸ் அப்படிங்கிற டேக்க யூஸ் பண்ணி நம்ம அதுக்குள்ளார வந்து இந்த ஆடியோ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத நான் என்ன பண்றேன்னா, க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப இதுல நம்ம என்ன குடுக்குறோம்னா, எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய டைப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 ஆட்ரிபியூட். இந்த ஆடியோ ஃபைலுக்கு என்ன டைப்ங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து நம்ம வச்சிருக்கிற ஆடியோ ஃபைல் ஓகேங்களா? நம்ம வந்து அ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் சொல்லிடலாம். டைப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ அ ஸ்லாஷ் எம்பிஇஜி அப்படின்னு ஒரு ஃபார்மேட் ஓகேங்களா? ஸோ ஆடியோக்கு என்ன ஃபார்மேட் அந்த ஆடியோ ஃபைலோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இத டைப் சொல்லனாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா? இருந்தாலும் அந்த டைப் சொல்றோம் நம்ம ஆட்ரிபியூட்ல ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு MP3 சாங்ஸ் ஏதாவது வச்சிருக்கணும் ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு ஒரு ஆடியோ டோன் வேணும் நம்மளுக்கு ஓகேங்களா? அந்த ஆடியோ டோன் இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல அ ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப எப்படி இமேஜ்க்காக இங்க இடத்துல இன்சர்ட் பண்ணோம், அதே மாதிரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆடியோ ஃபைல் ஒண்ண நம்ம இன்சர்ட் பண்ணணும். அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல நாம வந்து என்ன பண்றோம்னா, என்கிட்ட எதுவும் ஆடியோ ஃபைல் இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க வேணா உங்க சிஸ்டம்ல என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃபைல் பக்கத்துல இந்த logo டாட் ஜேபிஜி வச்சிருந்தோம்ல. ஸோ இப்ப நம்ம நம்ம ஃபைல் இது mymedia.html இது. இதுக்கு பக்கத்திலேயே ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல் MP3 ஃபைலோ அ இல்லன்னா வேற ஏதாவது ஒரு சாங் ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த சாங்ஸ வந்து அந்த இடத்துல போட்டு, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதுல வந்து மை சாங் டாட் MP3 அந்த ஃபார்மேட் வந்து என்ன இருக்குதோ, அந்த ஃபார்மேட்ட இங்க போட்டுட்டு, நீங்க அ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ வந்து இங்க இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அ நான் வேணா ஒரு MP3 வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நான் ஆடியோ ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ம் இந்த இடத்துல அதாவது நம்ம ஃபைல் வந்து mymedia.html இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இதுல மை சவுண்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு MP3 ஃபைல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ் போய் பார்த்தோம்னா, மோர் ஆப்ஷன்ல ப்ராப்பர்ட்டீஸ் பார்த்தோம்னா, இங்க பாருங்க. ஆ இது வந்து இதனோட பேர் வந்து மை சவுண்ட் அண்டர்ஸ்கோர் ஆடியோ அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இது வந்து என்ன ஃபார்மேட் அப்படின்னா டாட் MP3 அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இத வந்து நம்ம இங்க போட்டா போதும். ஓகேங்களா? இப்ப இது வந்து இந்த இடத்துல இருக்குது. விஎஸ் கோடுங்கிறதுனால இதுக்கு பக்கத்திலேயே இந்த இடத்துல இது காட்டுது. ஓகேங்களா? நாம என்ன பண்றோம்னா, சோர்ஸ்ல அ மை சவுண்ட் ஆடியோ டாட் MP3 அப்படிங்கிற ஃபார்மேட்ட நம்ம இங்க போட்டுட்டோம். ஓகேங்களா? போட்டுட்டு இதனோட டைப் வந்து இப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆடியோ ஃபார்மேட் தான். அது எம்பிஜி இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இத போயிட்டு நான் ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது அவுட்புட் காட்டல. ஏன் காட்டல அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ டாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கான ப்ளே, பாஸ் பட்டன் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டல. அதனால தான் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு போடுறோம். ஓகேங்களா? கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ எலிமெண்ட்ல H4லயே போடுறேன். ஓகேங்களா? H4ல கண்ட்ரோல்ஸ் அப்டின்னா, உங்களுக்கு வந்து
அ அதுவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு நம்ம இப்ப எப்படி ஃபார்ம்ல பார்த்தோம்ல, அது ஒரு அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆடியோ எலமென்ட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில அ பட்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிரியேட் பண்றது தான் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதனோட வந்து என்ன வரும் அந்த இடத்துல அப்படின்னா, ப்ளே பட்டன் வரும், பாஸ் பட்டன் வரும். ஸோ அப்புறம் வால்யூம் பட்டன் வரும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் ப்ரீவியஸ் அப்படிங்கிற பட்டன்லாம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். நம்ம கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? இல்ல நம்ம வந்து மேனுவலா தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும், மேனுவலா ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ் வர்றப்ப நான் வந்துட்டு கண்டிப்பா இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஓ! இதுல வந்து நம்ம இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் அதாவது அந்த அட்ரிபியூட் எதெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வருதுன்னா, இந்த ப்ளே, பாஸ் பட்டன், வால்யூம் இதெல்லாமே கொண்டு வருது. ஸ்பீக்கர் இதெல்லாமே கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் ப்ரிவியூ வந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து வரல. ஓகேங்களா? இப்ப நான் அத நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்படுத்தி வச்ச ஒரு ஆடியோ ஃபைல் ஏற்படுத்தி வச்ச அந்த மை சவுண்ட் ஆடியோ டாட் எம்பி3 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆடியோ ஃபைல் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நான் அத ப்ளே பண்றேன். வணக்கம் நண்பா. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா, எர்த்ல டியூட்டோரியல் ஆன்லைன். அதான் நம்ம சேனல். புரோகிராமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பார்த்து கத்துக்கோங்க. தேங்க் யூ. ஸோ திஸ் இஸ் அவர் யூடியூப் சேனல். எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன். யூ லேர்னிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரம் தமிழ். தேங்க் யூ. கீப் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம வந்து அ ஒரு ப்ளே பாஸ் அ பட்டன் இருக்கிற மாரி நம்ம ஒரு ஆடியோவ நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இத வந்து இந்த இடத்துல ப்ளே பேக் ஸ்பீட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம ஒரு ஆடியோ ஃபைல்ல வந்து இ இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆடியோ அப்படிங்கிற ஒரு டேக் எலமெண்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு இதுல என்ன இருக்குது வேற அப்படின்னா, ம் ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ கண்ட்ரோல் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ போய்க்கலாம். அதுலருந்து நம்ம வேற என்ன பார்க்கலாம். ஓகேங்களா? ஆ ஸோ அதுலருந்து நம்ம நெக்ஸ்ட் வருவோம். ஓகேவா? ம். ஸோ இதுல வேற அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ப்ளே குடுத்ததுனால தான் ப்ளே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அ ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது சேவ் பண்ணிட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ ப்ளே குடுத்துருக்கிறேன். கண்ட்ரோல்ஸ்ல ஆட்டோ ப்ளே இருக்கு. ஓகே. ஸோ நாங்க போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ஆட்டோ ப்ளே அதோட மியூட்டட் குடுக்கலாம். மியூட்டட் குடுத்துட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு இது வந்து மியூட் ஆயிடுச்சு. ஆனா ஆட்டோ ப்ளே ஆகல. ஓகேங்களா? ஸோ அங்க தான் ஏதோ ஒரு எரர் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோ ப்ளே. ஆ ம் ஆட்டோ ப்ளே ஏன் ஆகலன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஆனா ஆட்டோ ப்ளே ஆகணும். ஸோ ஒரு ப்ரௌசர்ல நீங்க ஒர்க் பண்றப்போ ஆட்டோ ப்ளே குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்க என்னோட சிஸ்டம்ல வேற ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரௌசர் கூட சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஒருவேள ஆட்டோ ப்ளேக்கு. நீங்க வேணும்னா ஆட்டோ ப்ளே வந்து ஒரு டைம் வந்து போட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும். இந்த ப்ளே பட்டன் மைக் பட்டன் வால்யூம் பட்டன் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிடுச்சு. இப்போ மியூட் ஆயிடுச்சு. ஒரு சில வெப்சைட்க்குள்ள போனோனே வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். அந்த வீடியோ வந்து மியூட்டடா இருக்கும். ஓகேங்களா? வேணும்னா அன்மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எர எ எ இந்த இன்டரப்ஷன் இல்லாம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் இப்போ வந்து H4ல போடுறேன். அடுத்து வந்து வீடியோ டேக் எலமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோ எலமென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எலமென்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, அதே தான். அங்க ஆடியோ டேக் யூஸ் பண்ணோம். இங்க வந்து வீடியோ டேக் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த வீடியோ டேக்ல அதனோட டைப் வந்து சொல்லணும் நம்ம. டைப் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இல்ல சொல்லாம கூட விடலாம். ஓகேங்களா? இதுல நம்ம சோர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன். HTML.mp4ன்னு ஒரு வீடியோ. அத நம்ம பண்ண வீடியோ தான். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ. ஸோ அது வந்து அதனோட ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். ஸோ இதனுடைய ஃபார்மேட் வந்து வீடியோ ஸ்லாஷ் எம்பி4 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஆ இதுக்கு வந்து ஆ இங்க போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வீடியோ வந்திருக்கு. ஓகேங்களா?
ஸோ இது வந்து ப்ளே ஆகல. நம்ம வீடியோ இவ்ளோ பெருசா தெரியுது. அ இது ப்ளே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த வீடியோக்கு ஓகேங்களா? சாரி இந்த சோர்ஸ நான் இங்க போட்டுட்டேன். ஓகேங்களா? அ சோர்ஸ்ல கூட போடலாம் தனியா செப்பரேட்டா. ஸோ நான் இந்த இடத்துல அ என்ன பண்றேன்னா, கட் பண்ணி கட் பண்ணிட்டு யுஆர்சி சோர்ஸ்ல அ இங்கே பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல விட்த் வந்து நான் ஒரு 400 வைக்கிறேன். ஓகேங்களா? ஹைட் வந்து 300 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுல சேவ் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகல, நம்மளுக்கு ப்ளே ஆகல. ஓகேங்களா? ஏன்னா, நம்மளுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத குடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இந்த வீடியோ எலிமென்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம குடுக்கணும். கண்ட்ரோல்ஸ் குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே, பாஸ் பட்டன்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மைக் பட்டன் இந்த இந்த ஸ்பீக்கர் பட்டனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வைட் ஸ்கிரீன், ஃபுல் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு, ஸோ அதோட ப்ளே பேக், பிக்சர் இன் பிக்சர் மோடுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாவே அவங்களே குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நெறைய விஷயம் அவங்களே பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அந்த கண்ட்ரோல்ஸ்ல அ ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒண்ணு குடுத்து பார்க்கலாம். ஆட்டோ ப்ளே குடுத்துட்டு, அ சேவ் பண்றோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து ஆட்டோ ப்ளே ஆகல. ஓகேங்களா? என்னோட ப்ரௌசர் தான் மேபி ஏதாவது இஷ்யூவா இருக்கலாம். ஓகேங்களா? வீடியோ எலிமெண்ட்ல. ஸோ அந்த ஆட்டோ ப்ளே நான் ப்ளே பண்றேன். ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, HTML அப்படிங்கிறதுல செக்ஷன் 6 அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல இப்ப வந்து நமக்கு என்ன லே அவுட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட் தான் யூஸ் கண்டெய்னருக்குள்ள டிவிஷன் கண்டெய்னருக்குள்ள இன்னொரு டிவிஷன் கிரியேட். ஸோ அந்த 3 டிவிஷன்ல நான் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து அதனுடைய கிளாஸ் நேம் வந்து நான் என்ன வைக்கணும் பாக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஓகே. இப்ப நம்ம இதுல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுன மாரி நம்ம ஒரு வீடியோ டேக் உள்ள கொண்டு வந்துட்டோம். இதே வந்து நம்ம வந்து மியூட்டட் அப்டின்னும் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? மியூட் பண்ணியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்ல உள்ள போனோனயும், அதாவது பேஜ் ரெஃப்ரெஷ் ஆன உடனேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மியூட்ல அந்த வேலை நடந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதாவது அந்த YouTube வீடியோவோ, இல்ல நம்மளா கிரியேட் பண்ணி வச்ச அந்த வீடியோவோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வீடியோ டேக் வந்து இதே மாரி நீங்க இதுக்குள்ளார வந்து என்னன்னா, மல்டிபிள் வீடியோஸ் சோர்ஸ் கிரியேட் பண்ணி, இன்னொரு சோர்ஸ் கிரியேட் பண்ணி, இப்படி கன்டினியூஸா நம்ம வீடியோவ அ எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? எவ்வளோ வீடியோஸ் வேணாலும் ஒன் பை ஒன்ல நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு YouTube வீடியோவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுலருந்து கொண்டு வந்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? YouTube வீடியோவ அ நம்ம இதுக்குள்ளார கொண்டு வந்துக்க முடியும். ஓகே. அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ம் H2 H4லயே ஓகேங்களா? H4ல இப்போ ஐ ஃப்ரேம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஐ ஃப்ரேம் அ அதுல யூடியூப் வீடியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து இங்க ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. மியூட்டட்ல ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? மியூட்டட் கொடுத்தங்காட்டி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ண உடனே. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? அது ஏன் பேக்கிரவுண்ட்ல தேவையில்லாம ரன் ஆயிட்டு இருக்கணும்னா, நான் இங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சேன். ஓகேங்களா? எதுவும் ஆகல. அப்படியே தான் இருக்கு. ஐ ஃப்ரேம் யூடியூப் வீடியோ. இத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? அ அதுக்கு முன்னாடி அ இந்த சென்டர்ல தெரியணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா, கமெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா, அ இமேஜ் எலமென்ட்டும் கூட நம்மளுக்கு தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இதையும் குடுத்துடுறேன். ஸோ இதுல ஐ ஃப்ரேம் அதுல யூடியூப் வீடியோவ எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ம் ஐ ஃப்ரேம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஐ ஃப்ரேம் அதுக்குள்ளார சோர்ஸ் இருக்கணும். ஆ அதுக்கான ஃப்ரேம் பார்டர்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இது தேவையில்ல பெருசா. ஸோ இதில ஐ ஃப்ரேமோட விட்த் எவ்வளோ இருக்கணுங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஹைட் எவ்வளோ இருக்கணுங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இந்த சோர்ஸ்ல நம்ம ஒரு
லிங்க்க குடுக்க போறோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தா இது வந்து ஒரு 500 குடுக்குறேன் வித் ஹைட்டும் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு 500 அப்படின்னு குடுத்துட்டேன். ஓகேங்களா? குடுத்துக்கிட்டு ஐஃப்ரேம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ஐஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ 500க்கு பதிலா நம்ம வந்து ஹைட்ட வந்து 300 சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ இதுவுமே ஹைட்டா தான் இருக்கு. 250 இருக்குது. 250 இருக்கு. நான் இத ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃப்ரேம் யூடியூப் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஐஃப்ரேம் ஒண்ணு கிரியேட் ஆகி வந்துச்சு. ஓகே. இதுல நம்ம எஸ்ஆர்சி ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இந்த சோர்ஸ்ல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ம் யூடியூப் வீடியோவ ஆட் பண்றோம். ஓகேங்களா? யூடியூப் வீடியோ ஆட் பண்றதுக்கு நாம எப்பவும் போல நியூ டேப் போயிட்டு, இதுல யூடியூப் காம் ஸ்லாஷ்ல நம்ம சேனல் போட ஓகேங்களா? ஸோ எதுவும் இல்ல. நான் ஏதோ தப்பா டைப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இஆர்டிஎல் ஆன்லைன் ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ் கிடையாது அப்படின்னு வருது. ஓகே. யூடியூப் டைரக்ட்டா போயிடலாம். ஓகேங்களா? யூடியூப் போயிட்டோம்னா, ஸோ இதுல நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த சேனல் இதுல நம்ம எப்படி நம்மளுடைய அந்த அம் சோர்ஸ ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா, இதுல ஏதோ ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ம் இதுல வீடியோ செக்ஷன் போய்க்கிட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, எஸ்விஜி அதனுடைய செஷன் 16 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 16 வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளே ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அ நம்ம என்னன்னா, இதுல அந்த எம்பெட் லிங்க் எப்படி எடுக்கிறதுனா, ஷேர் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஷேர் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல எம்பெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ ஒரு கோடெல்லாம் இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல ம் இந்த ஐஃப்ரேம் கோட நீங்க அப்படியே காப்பி பண்ணாலும் சரி, இல்லன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஐஃப்ரேம் இத காப்பி பண்றதுக்கு பதிலா நம்ம ஐஃப்ரேம் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனுடைய சோர்ஸ்க்குள்ள இருக்கிற இன்ஃபோவ மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், காப்பி பண்ணா கூட போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ம். ஸோ என்ன பண்ணலாம்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லா இதுவுமே இங்க இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இத அப்படியே காப்பி குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? லிங்க் காப்பி டூ அப்படின்னு வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய ஐஃப்ரேம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சோம்ல. இதுக்கு இதைய கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஈவன் நம்ம அங்கிருந்து எடுத்த ஒரு ஐஃப்ரேம அப்படியே இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, வியூல போயிட்டு ஒரு நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துட்டேன். வேற மாரி ஓகேங்களா? கன்டினியூஸா வர மாரி. நான் சேவ் பண்ணிட்டோம். இவங்களும் பார்த்தீங்கன்னா, வித் வச்சிருக்காங்க, ஹைட் வச்சிருக்காங்க. எஸ்ஆர்சிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் அந்த யூடியூப்க்கான லிங்க் என்ன இருக்கோ, அது எல்லாமே இருக்குது. டைட்டில் என்ன இருக்கணுமோ அது இருக்கு. ஃப்ரேம் பார்டர் நெறைய அ அட்ரிபியூட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோலாம் தேவையில்ல. ஆ இல்ல இதெல்லாம் நம்ம இப்ப எடுத்து ஓகேங்களா? எடுத்து விட்டுட்டு, இந்த ஃப்ரேம் பார்டருமே நம்மளுக்கு தேவையில்ல. எடுத்து விட்டுறோம். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிறது இந்த டைட்டில் மட்டும் இருக்கட்டும் இப்போதைக்கு. ஓகேங்களா? நம்ம இங்க போயிட்டு, நம்ம செக்ஷனுக்குள்ள வந்தோம்னா, இங்க வந்து இந்த இடத்துல அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். வீடியோ பிளேயர் கான்ஃபிகரேஷன் எரர் ஓகேங்களா? ஸோ ஏதோ நம்ம விட்டது ஓகேங்களா? ஒரு வேளை இங்க ஏதாவது நம்ம விட்டுருப்போம். அலோவ் ஃபுல் ஸ்க்ரீன் குடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க இஷ்யூவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்த இடத்துல ஒர்க் ஆகல. ஓகேங்களா? என்ன ஆகலைன்னா, ஏன் ரீசன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ம். ஸோ இதுல அ ஏன் ஒர்க் ஆகலன்னா, இப்ப இதுல நம்ம கண்ட்ரோல்ஸ் கூட குடுக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல்ஸ், ஆட்டோ ப்ளே, கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் குடுக்கலாம்.
ஸோ கண்ட்ரோல்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, அவங்களே குடுத்துருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து கண்ட்ரோல்ஸ் எதுவும் குடுக்கல. நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் அப்படிங்களா? கண்ட்ரோல்ஸ் ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துரலாம். சரிங்களா? 0ன்னு குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அப்பவும் ப்ளே ஆகல. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்டின்னா, அந்த ஐஃப்ரேம் ஆக்சுவலா காப்பி பண்ணி போட்டாவே போதும். நம்மளுக்கு அது ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஆ ஆனா இந்த இடத்துல எனக்கு ஆகல. ஓகேங்களா? ஸோ ஏதோ வீடியோ பிளேயர் கான்ஃபிகரேஷன் வேற வாட்ச் வீடியோ ஆன் யூட்யூப்ன்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேள என்னுடைய ப்ரௌசர்லயோ இல்லன்னா ஏதாவது ஒரு ரீசனுக்காகவோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆகாம இருக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலா ஐஃப்ரேம் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆ அந்த சோர்ஸ்ல நம்ம குடுத்துருக்கிற அந்த வேலை வந்து அங்க நடக்கும். ஓகேங்களா? கண்டிப்பா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே இது ஒருவேளை இது ஒர்க் ஆகலனாலும் பரவால்ல. ஆனா YouTube வீடியோவ எடுத்து காப்பி பண்ணி போடுறதுக்கான வழிமுறை இதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம YouTubeல போயிடும். அதுல போயிட்டு ஷேர் குடுத்து, ஷேர்ல வந்து எம்பெட் அப்படிங்கன்னு கிளிக் பண்ணிட்டு, அங்க இருக்கிற ஐஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஆனா நம்ம என்னுடைய சிஸ்டம்லயும், ப்ரௌசர்லயும் இந்த இது வந்து ஒர்க் ஆகல. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இப்போ இது ஒர்க் ஆகணும்னா ம். அ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்மளோட வீடியோ கிரியேட் பண்ணோம்ல, அது உடனே நம்ம சிஸ்டம்ல இருக்கிற ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. ம். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு YouTubeல அ ஒரு வீடியோ வந்து எப்படி YouTube வீடியோவ நம்ம வந்து உள்ள கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, இதுல வந்து பிளக்கின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ ஸோ பிளக்கின்ஸ் அப்டின்னா என்னது அப்டின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இத வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். கமெண்ட் பண்ணிட்டு, ஆ இங்கேயே இத கமெண்ட் பண்ணிக்கலாம். ம். ஸோ இதுல ஆ பிளக்கின்ஸ் பிளக்கின் HTML பொறுத்தவரைக்கும் பிளக்கின்னா என்னன்னா, வெப் பேஜ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லன்னா ஒரு மல்டிமீடியா கன்டென்ட் அ அத வந்து நம்ம காட்டணும். எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் டூல்ஸா வந்து நம்ம காட்டணும் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளக்கின்ஸ் அப்டிங்கிற ஒரு இது தேவைப்படுது. ஓகேங்களா? ஒருவேள நம்ம வெப் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ்ல வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலையோ இல்லன்னா ஒரு ஃபிளாஷ் வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட் ஃபைலையோ நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னா, அதாவது HTML5 வர்றதுக்கு முன்னாடி, அ இது பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வீடியோ டேக்குக்கு, ஆடியோ டேக்குக்கெல்லாம் இதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளக்கின் அப்படிங்கிறது தான் HTML யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிளக்கின்க்கு நம்ம டிஃபால்ட்டா அவங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பெட் அப்படின்னு ஒரு எலமெண்ட். அந்த 2 எலமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அ ஒரு ஒரு ஃபைலவோ, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டயோ வேற ஏதாவது ஒண்ணையோ நான் வச்சு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னா, அ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற எலிமெண்ட், எம்பெட்ங்கிற எலிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து நம்ம டேட்டா அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இதனுடைய விட்த் எவ்வளோ இருக்கணும், அ ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டேட்டா அப்படிங்கிறதுல நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, மை ஃபைல் டாட் பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் ஃபைல நீங்க வெப் பேஜ் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அ இந்த ஃப ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்ட யூஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி காட்டிக்க முடியும். ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்றதுக்கு ஓகேங்களா? ஸோ அதே மாரி எம்பெட் அப்படிங்கிறதும் அதேதான். வேற எதுவும் இல்ல ஓகேங்களா? எம்பெடிங் அப்படிங்கிறது கோட வச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எஸ்ஆர்சி அப்படின்னு குடுப்போம். எம்பெட பொறுத்தவரைக்கும். இதனோட விட்த் எவ்வளோ இருக்கணும்? அப்புறம் இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும்? ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 400 விட்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600 அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்ஆர்சில அ அதே மாரி சாம்பிள் டெஸ்ட் டாட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஏதோ ஒரு பிடிஎஃப் ஒண்ணு நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டம்ல அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளார வச்சுக்கிட்டு, அத வந்து எடுத்து நீங்க இப்படி போட்டு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிக்கலாம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இது வந்து எம்பெட்ல நம்மளுக்கு மல்டிமீடியா கன்டென்ட்ட வந்து கூட நம்ம இதுல ஷோ பண்ணி காட்டிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல அ இப்ப நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ HTML அதுல மீடியா ஓகேங்களா? HTMLல மீடியா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துருக்கோம்னா, ஆ HTML மீடியால ஃபர்ஸ்ட்டு இமேஜ் எலிமெண்ட் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்றாங்க மீடியால அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆடியோ எலிமெண்ட் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
ஸோ இதுல கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க? அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஓகேங்களா? அப்புறம் ஆடியோ எலிமெண்ட்ல ஆட்டோ ப்ளே, மியூட்டட் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ வீடியோவுக்கும் அதே ஆட்டோ ப்ளே, கண்ட்ரோல்ஸ், மியூட்டட் தான் யூஸ் பண்ண போறோம். வீடியோல பார்த்தீங்கன்னா, அ விட்த் அண்ட் ஹைட் எப்படி இருக்கணும்? சோர்ஸ் குடுத்துருக்கோம். வேற எதுவும் இல்ல. வீடியோ எலிமெண்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது YouTubeல ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி YouTube வீடியோவ நம்ம எப்படி வந்துட்டு உள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில பிளக்கின்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. HTML பிளக்கின்ஸ். பிளக்கின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அ எங்க யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம HTML5 வந்ததுக்கப்புறம் பிளக்கின்ஸ்க்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, டைரக்ட்டா வீடியோ அண்ட் ஆடியோ எலமெண்ட்டயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலயோ, வேற ஏதாவது ஒரு அ அன்சப்போர்ட்டட் ஃபைல வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ணி அதுக்குள்ளார அந்த அ ஃபார்மேட்ட கரெக்ட்டா சொல்லி நம்ம டிஸ்ப்ளே பண்ண வச்சுக்க முடியும். ஆப்ஜெக்ட்ங்கிறப்போ டேட்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். எம்பெட் அப்படிங்கிறப்போ எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, HTML உடைய அ செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து நம்ம அ பிடிஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ப்ரௌசர்ல நம்ம ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். இந்த எல்லா செஷனையும் பாருங்க. இந்த ஃபுல் இருக்கிற எல்லா செஷனையும் பார்த்தீங்கன்னா, HTMLல ப்ரௌசர்ல ஒரு பேஜ் வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஒரு வெப்சைட் பேஜ வந்து நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அடுத்தது அந்த பேஜ் உள்ளார இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம சிஎஸ்எஸ் டிசைனிங் பண்ண போறோம். அந்த டிசைனிங் பண்றது சிஎஸ்எஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.